வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK-64 படத்தை யார் டேர் பண்ணுவா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ்ட்டு போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆதிக்கிற வச்சிருந்தா தான் AK-64 பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தகவல் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று நிறைய ட்ராக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணி விட்டு வராங்க. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் த டவுன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து வேற லெவலில் நடந்துச்சு. படத்தில் நடிச்ச அத்தனை ஸ்டார் கேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கிற வச்சதுன்னு வேற லெவலில் பேசியிருந்தாரு. ஸோ படத்தில் வந்து AK கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, AK கைடன்ஸ் பண்ணது எல்லாமே எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் மறக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்த வந்து AK எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அடுத்த படத்தையும் வந்து AK-64ஐயும் ஆதிக் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஏதாவது அங்கே பேசுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே பேசல. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படம் வந்து பிரசாந்த் நீல் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே இதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம AK-64 பற்றி அடுத்த தகவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ AK-64 யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.